ஹாய்! இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு டாபிக். இன்னைக்கு கரண்ட்ல போயிட்டு இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். உங்களுக்கு, எனக்கு, நம்ம ஒவ்வொருத்தருக்குமே அவசியமான ஒரு டாபிக். என்ன அப்டின்னா, இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து ஆரம்பிச்சு, சென்னை, தமிழ்நாடு ஃபுல்லாவே பைக் டாக்ஸிஸ் வந்து பேன் பண்ண சொல்லி, நெறைய ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. நெறைய புரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த கன்டென்ட்ல பேச போறோம். ஸோ, நோ நீட் டு வேஸ்ட் த டைம். லெட்ஸ் கோ டு த டாபிக். ஹாய், ஹலோ, வெல்கம் டு லைம்லைட் மீடியா தமிழ். நான் உங்கள் எம்.கே.ஆர். இப்போ லாஸ்ட் 4, 5 டேஸா பார்த்தீங்கன்னா, ஒரு புரொட்டஸ்ட் போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா. ஈவன் கோயம்புத்தூர்லேருந்து, சென்னையிலேருந்து தமிழ்நாடு ஃபுல்லாவே இந்த புரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. ஆட்டோ டிரைவர்ஸ் எஸ்பெஷலி ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து புரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எதனால? என்ன அவங்களோட ப்ராப்ளம்? என்ன அவங்களோட இஷ்யூ அப்டின்னா, ஆக்சுவலி அவங்க சொல்ற டிமாண்ட் என்னன்னா, பைக் டாக்ஸிய வந்து பேன் பண்ண சொல்றாங்க. ஏன் பைக் டாக்ஸிய பேன் பண்ண சொல்றாங்க அப்டின்னா, அதுக்கு அவங்க சொல்ற ரீசன், இந்த பைக் டாக்ஸியால தான் எங்களுக்கான இன்கம் சோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, குறையுது. நாங்க இவ்ளோ எஃப்சி பாஸ் பண்ணி எல்லாமே ப்ராப்பரா ரெக்கார்ட்ஸ் ஃபைல் பண்ணி ரெக்கார்ட்ஸ் மெயின்டெயின் பண்றோம். எல்லாமே நாங்க ரொம்ப ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கோம். பட் இதெல்லாம் நாங்க மெயின்டெயின் பண்றதுக்கு எங்களுக்கான அந்த அஃபோர்டபிள் பிரைஸ் வந்து எங்களுக்கு வருதான்னா இல்ல. ஏன்னா நெறைய சவாரி வந்தா தானே அவங்களால ஏர்ன் பண்ண முடியும். அது எங்களால முடியல. இந்த பைக் டாக்ஸிஸ் வந்து ஈஸியா அத கொண்டு போயிடுறாங்க. இப்படிதான் அவங்களோட பெரிய மேஜர் இஷ்யூவா அவங்க சொல்றது. பட் இந்த பக்கம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, நான் பெர்சனலா நான் தெரிஞ்சவங்க கிட்டலாம் பேசினப்போ, சில யங்ஸ்டர்ஸ் கிட்ட பேசினப்போ, என் ஃபிரெண்ட் சர்க்கிள்ல பேசினப்போ, எனக்கு கிடைச்ச சில ஒப்பீனியன்ஸ் என்னன்னா, பைக் டாக்ஸி பக்கம் தான் நெறைய பேரு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா யங்ஸ்டர்ஸ். நெறைய பேர் என்னன்னா, பைக் டாக்ஸி எங்களுக்கு ஆட்டோவே தேவையில்லங்க. ஆட்டோவ தயவுசெய்து பேன் பண்ணுங்க. பைக் டாக்ஸி இருக்கட்டும், ஆட்டோ தேவையில்ல. அப்படின்னு நெறைய பேர் வந்து பைக் டாக்ஸிக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி முக்கியமா ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடணும். இந்த வீடியோ வந்து ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணியோ, இல்ல பைக் டாக்ஸிக்கு சப்போர்ட் பண்ணியோ கிடையாது. இதுல இருக்க பிளஸ், மைனஸ் என்ன? இது மட்டும் தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோமே தவிர, யாருக்குமே எந்த பக்கமும் நம்ம எந்த ஸ்டாண்டும் எடுக்க போறதில்ல. எனக்கு பெர்சனல் ஒப்பீனியன் இருக்கலாம். உங்களுக்கு பெர்சனல் ஒப்பீனியன் இருக்கலாம். நான் பேசின சில பேர்கிட்டலாம் அவங்களோட ஒப்பீனியன்ஸ் கேட்டப்போ, அவங்களுக்கு பெர்சனல் ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம். பட் இங்க வந்து இந்த 2 சைட்லயும் இருக்கிற பிளஸ், மைனஸ் மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒப்பீனியன் இஸ் யோர்ஸ். ஓகே. அண்ட் இதுக்கு கவர்ன்மெண்ட் இருக்கு. அவங்க அதுக்கு என்ன பண்ணணுமோ, அது கண்டிப்பா பண்ணுவாங்க. அத பத்தி நெறைய டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஈவன் இப்பவும் கவர்ன்மெண்ட்ல. சரி, ஓகே. கமிங் டூ த டாபிக். என்னன்னா, நெறைய பேர் வந்து பைக் டாக்ஸிக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஆட்டோவே தேவையில்ல அப்படின்னு. பட் இதுல ஒரு விஷயம் எனக்கு எனக்கு என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, இப்போ சினிமா தியேட்டர்ஸ் நெறைய இருக்குது. ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்தப்போ நெறைய பேர் இதே மாரி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துடுச்சுன்னா, சினிமா தியேட்டர்ஸ் எல்லாம் இழுத்து மூட வேண்டியது தான். சினிமா தியேட்டர்ஸ்க்கு இன்கம் இருக்காது. சினிமா தியேட்டர்ஸ் வர வர ஆளுங்க வரது வந்து ரொம்ப கம்மியாயிடும். இப்படியெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ வந்தது. ஆனா இன்னிக்கும் சினிமா தியேட்டர்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. இன்னிக்கும் ஃபுட்ஃபால்ஸ் அங்க அதிகமா தான் இருக்குது. ஒவ்வொரு படத்துக்கும் மக்கள் வந்து தியேட்டர்ல போய் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ஓடிடி வந்துடுச்சுன்றதால சினிமா தியேட்டருக்கு போற ஜனம் குறைஞ்சிருச்சான்னா, அந்த மாரி பெருசா ஒண்ணும் பாதிச்ச மாரி தெரியல. மேபி அந்த மாரி டாக் வந்த புதுசுல இருந்தது. ஓடிடி வந்த புதுசுல இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து அது பழகிட்டாங்க. மக்கள் வந்து தியேட்டர்ல போய் பார்க்க வேண்டிய படத்த கண்டிப்பா தியேட்டர்ல தான் பார்க்குறாங்க. ஓகே, நார்மலா இருக்க படத்த நம்ம ஓடிடில கூட பார்த்துக்கலான்ற படத்த மேபி வேணா அப்படி ஓடிடில பார்க்கலாம். பட் இன்னைக்கு 2 பக்கமும் சோர்ஸ் இருக்கு. 2 பக்கமும் பப்ளிக் வந்து சோர்ஸ் இருக்கு. இந்த பக்கமும் உங்களுக்கு சோர்ஸ் இருக்கு. இந்த பக்கமும் சோர்ஸ். அது பெட்டர் தானே. ஆப்ஷன்ஸ் இருக்கிறது எப்பவுமே பப்ளிக் நல்லது தானே. ஸோ அந்த மாரி தான் சேம். இப்போ ஆட்டோ அண்ட் பைக் டாக்ஸி பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு பைக் டாக்ஸிக்கு ஏன் நெறைய பேர் சப்போர்ட் பண்றாங்கன்னா, முக்கியமான ஒரு ரீசன் அவங்க சப்போர்ட் பண்றவங்க சொல்ற ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோக்காரங்க வந்து ரொம்ப அதிகமா சார்ஜஸ் வாங்குறாங்க. ஜஸ்ட் இங்கருந்து ஒரு 2, 3 தெரு தள்ளி போறதுக்கு கூட மினிமம் ரூ. 100 வாங்கிடுறாங்க. அவங்க வந்து நியாயமான ஒரு ரேட் வாங்குறது இல்ல. எல்லா ஆட்டோக்காரும் இல்ல. பட் மேஜரான ஆட்டோக்காரங்க அதுதான் பண்றாங்க. சில ஆட்டோக்காரங்க தான் வந்து ரீசனபிளா வாங்குறாங்க. ஒரு 30% ஆன ஆட்டோக்காரங்க ரீசனபிளா வராங்க. பட் மேஜர் ஆஃப் 70% ஆன ஆட்டோக்காரங்க வந்து இப்படி தான் அதிகமா வாங்குறாங்க. நியாயமான ஒரு ரேட் வாங்குறதில்ல. முக்கியமா மீட்டரே போடுறதில்ல. அதனால எங்களுக்கு இது ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கு. 2வது டைம் சேவ் ஆகுது. இப்ப இவங்க கிட்ட போயிட்டு நம்ம பார்கெயின் பண்ணிட்டு, இவ்ளோ குடு, அவ்ளோ குடு அப்படி வரலன்னா, அவங்கள அசிங்கமா திட்டுறது, பேசுறது, இதெல்லாம் நெறைய இடத்துல நம்மளும் பார்த்துருக்கோம். ஆட்டோக்காரங்க வந்து அவங்க கேட்கறத குடுக்கலன்னா, ஒரு மாரி அசிங்கமா பேசுறது, இல்ல ஹராஸ் பண்றது, இதெல்லாம் நம்மளும் நெறைய இடத்துல பார்த்துருக்கிறோம். இது ஒரு பக்கம். இன்னொன்னு வந்து முக்கியமா இவங்க சொல்ற பைக் டாக்ஸிக்கு சப்போர்ட் பண்றவங்க சொல்றது என்னன்னா, டிராஃபிக்ல வந்து ஆட்டோல போம்போது எங்களுக்கு அது ரொம்ப இன்கன்வீனியன்ட்டா இருக்கு. பட் பைக்ன்னும்போது ரொம்ப ஈஸியா நாங்க நெனைச்ச இடத்துக்கு ரொம்ப ஈஸியா போய் சேர்ந்துர முடியுது. ஒரு இடத்துக்கு சர்டன் டைம்க்குள்ள நாங்க போனோம்னா, ஆட்டோ பெஸ்ட்டா இல்ல பைக் பெஸ்ட்டானா எங்களுக்கு பைக் தான் கன்வீனியன்ட்டா இருக்கு. அஃபோர்டபுளாவும் இருக்கு. பிரைஸ் வைஸும் எங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்கு. அப்படின்றது தான் இங்க பப்ளிக்கோட ஒப்பீனியன். மேஜர் ஆஃப் பப்ளிக்கோட ஒப்பீனியன் இதுவா தான் இருக்கு. இந்த சேம் டைம் நம்ம இந்த சைட்ல இருந்து பார்க்கும்போது, கண்டிப்பா இன்னைக்கு எத்தனையோ ஸ்டூடண்ட்ஸ்
பைக் டாக்ஸி ஓட்டுறாங்க. அதனால அவங்களுக்கு ஏதோ ஒரு பாக்கெட் மனி கிடைக்குது. அவங்க படிக்கிறதுக்கு ஏதோ யூஸ்ஃபுல்லா இருக்குது. அவங்களோட எக்ஸ்பென்ஸ்க்கு அப்பா, அம்மாவே நம்பி இல்லாம அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்க்கு வந்து இன்னைக்கு வந்து எப்படி சொல்றது? இன்னைக்கு செலவு வந்து அதிகமாயிட்டே போது. இன்னைக்கு அவங்களுக்கே ஒரு மொபைல் ஃபோன், ரீசார்ஜ், அந்த மொபைல் ஃபோனோட அக்சஸரீஸ், அவங்களோட ஷூ, காஸ்டியூம்ஸ்ன்னு நெறைய இருக்கு. இது ஒவ்வொன்னுத்துக்கும் இன்னைக்கு வந்து போய் பசங்க வந்து அப்பா, அம்மா கிட்ட கேட்கிறத விட, இந்த மாரி ஏதாவது வொர்க் பண்ணும்போது, அது அவங்களுக்கும் ஒரு அஃபோர்டபுளா இருக்கு. ஈவன் பேரன்ட்ஸ்க்கும் அது வந்து கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கு இல்லையா? ஏன்னா எல்லாத்துக்கும் போய் பசங்க அங்க போய் நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஈவன் இத விட இன்னும் பெரிய விஷயமா நானே நெறைய வாட்டி பைக் டாக்ஸில போயிருக்கேன். மேக்ஸிமம் ஆஃபீஸ் விட்டு போம்போது, சார் வீட்ல இருந்து ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போற வழியில ஆன் பண்ணுவேன். இந்த மாரி ஏதாவது வந்ததுன்னா ஒரு 200, 300 எனக்கு ரொம்ப எக்ஸ்பென்ஸ்க்கு யூஸா இருக்கு சார். அப்படின்னு என்கிட்ட நெறைய பேர் பேசி நான் பைக் டிராவல் பண்ணப்போ, பைக் டாக்ஸில டிராவல் பண்ணப்போ சொன்னதே நான் கேட்டுருக்கேன். ஸோ இந்த மாரி இது நெறைய ஃபேமிலீஸ்க்கு வந்து ஃபேமிலீஸையும் வாழ வச்சுட்டு இருக்கு. நெறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு அண்ட் இந்த மாரி ஆஃபீஸ் போறவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷனல் இன்கமா ஒரு பாசிவ் இன்கமா ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த சேம் டைம் இப்ப இவங்க சைட்ல வந்து அப்ப இவங்களுக்கு ஃபேமிலி இல்லையா? இப்ப இவங்களோட பிரச்சனை என்ன? இவங்களுக்கு அப்ப இவங்க இதனால பாதிக்கிறாங்களான்னா, கண்டிப்பா இல்ல. எனக்கு தெரிஞ்சு இது என்னோட ஒப்பீனியன். அவங்க பாதிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா, இப்போ பைக்ல எத்தன பேர் போவாங்க? ஒரு ஆள் தான் முடியும். அப்போ ஒரு ஆளுக்கு மேல போணும் அப்படின்னும்போது, கண்டிப்பா ஒரு 2 பேர், 3 பேர் போறாங்கன்னு ஆட்டோமேட்டிக்கலி ஆப்வியஸ்லி அங்க ஆட்டோவ தான் பிரிஃபர் பண்ண போறாங்க. ஸோ இவங்க எந்த விதத்தில அப்ப பாதிக்க போறாங்க? யோசிச்சு பாருங்க. சிங்கிள் பெர்சனா போம்போது பைக் டாக்ஸி இஸ் ஓகே. பட் ஒரு 2 பேர், 3 பேரா போறாங்க. ஒரு ஃபேமிலியா போறாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்க பிரிஃபர் பண்றது எதுவா இருக்கும்? ஒண்ணு ஆட்டோவா இருக்கும். இல்லன்னா கால் டாக்ஸியா இருக்கும். இது 2 தான். ஸோ இது இப்போ எந்த விதத்தில இவங்க வந்து இவங்களுக்கு இண்டிவிஜுவல் பெர்சன மட்டும் டிபெண்ட் பண்ணி அவங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே! கரெக்ட்டா? இப்போ சப்போஸ் ஏர்போர்ட்லேருந்து வராங்க. நெறைய லக்கேஜஸ் இருக்கும். அவங்க 2 வீலர்ல முடியுமா? பைக் டாக்ஸில முடியுமா? யோசிச்சு பாருங்க. முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து ஆட்டோவோ, இல்ல கால் டாக்ஸி தான் அவங்க பிரிஃபர் பண்ண போறாங்க. ஸோ இப்போ இவங்களோட அந்த எப்படி சொல்றது? இவங்களோட அந்த கோரிக்கை வந்து எந்த விதத்தில நியாயமா இருக்குன்றது எனக்கு புரியல. பைக் டாக்ஸி வரவே கூடாது. அதிலயும் ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து டிவில பார்த்தேன் நானு. ரொம்ப ஒரு ஒரு வன்மத்தோட பேசிட்டு இருக்காங்க பைக் டாக்ஸி அவங்க மேல. பைக் டாக்ஸிக்காரங்க மேல அவ்ளோ வன்மமா பேசிட்டு இருக்காங்க. அவங்கள அடிப்போம், வெட்டுவோம், கொல்லுவோம். இந்த மாரிலாம் வந்து பேசுறது ரொம்ப தப்பு. அப்படி அந்த அளவுக்கு அவங்க ஒண்ணும் உங்களுக்கு லாஸ் குடுத்துடல, எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா, உங்களுக்கு வந்து நெறைய சோர்ஸஸ் இருக்கு. முக்கியமா நீங்க ஒரு 2013 12ன்னு நெனைக்கிறேன். அதுக்கு வந்து ரேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்போ அந்த ரேட்ட இன்னும் ப்ராப்பரா பண்ணல. இன்னைக்கு வந்து பெட்ரோல் விலைலாம் ஏறிடுச்சு. ஸோ, இப்போ அத வந்து ப்ராப்பரைஸ் பண்ணாலே, அந்த மீட்டரு அதோட மினிமம் ரேட் இதெல்லாம் வந்து கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணாலே, இவங்களுக்கு அங்க தான் பிரச்சனையே. இப்போ எல்லாருமே சொல்றது என்ன? மீட்டர் போட மாட்டேன்றாங்க. அப்படி மீட்டருக்கு மேல அதிகமா கேட்கறாங்க. இதுதான் இவங்களோட பிரச்சனை. நெறைய கஸ்டமர்ஸ் சொல்றது என்னன்னா, ஆட்டோக்காரங்க மேல சொல்ற பிரச்சனை இதுதான். ஸோ, அத நீங்க சரி பண்ணுங்களேன். அத நீங்க சரி பண்ணாலே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஏன்னா, இப்ப எல்லாருக்கும் அந்த ஆட்டோ ஃபேர்ன்றது இவ்வளவு தான் அப்படின்றது ஒண்ணுமே இல்ல. அது 2012லயோ, 13லயோ என்னமோ அது ஒரு ஃபிக்ஸ் பண்ணாங்க இவ்வளோ பிரைஸ்ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அத பத்தி இன்னும் எந்த ஒரு ஆட்டோ சங்கமும் அத பத்தி பேசல. கவர்ன்மெண்ட்டும் அத பத்தி பேசல. பட் அத பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ணி அத ஒரு இப்ப ஏன்னா அன்னைக்கு இருந்த ரேட்டே இன்னைக்கு பண்ண முடியுமான்னா, கண்டிப்பா இட்ஸ் இம்பாசிபிள். ஏன்னா அன்னைக்கு இருந்த பெட்ரோல் விலை வேற, இன்னைக்கு இருக்க பெட்ரோல் விலை வேற. அன்னைக்கு இருந்த எக்கனாமிக்கல் கண்டிஷன் வேற, இன்னைக்கு இருக்க எக்கனாமிக்கல் கண்டிஷன் வேற. ஸோ, அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம்? இத எப்படி கரெக்ட் பண்ணலான்றது தான் நீங்க யோசிக்கணுமே தவிர, பைக் டாக்ஸி மேல போயிட்டு இவ்ளோ வன்மத்த காட்ட வேண்டியதோ, இல்ல அவங்கள ஒரு எதிரியா பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாரி இதுல அவங்க சொன்ன சில பாயிண்ட்ஸ் வந்து கரெக்ட். என்ன அப்டின்னா, இப்ப இது பைக் டாக்ஸில போம்போது ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஒரு ஆக்சிடென்ட் இல்ல எனிதிங் ஹேப்பன்ஸ் மீன்ஸ் நோ கொஸ்டின் அட் ஆல். எந்த ஒரு எப்படி சொல்றது? இட்ஸ் நாட் அ பப்ளிக் வெஹிக்கிள் ரைட். அது வந்து ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் கிடையாது. இட்ஸ் அ இண்டிவிஜுவல் வெஹிக்கிள். ஸோ, அத வந்து இவங்க கமர்ஷியல் பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்றாங்க அப்டின்னும்போது, அதுக்கு அப்ப ப்ராப்பரா ப்ரொசீஜரா என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன லாஸ், டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. அத ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணி, அதையும் ஒரு ப்ரொசீஜரா ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிளா கூட மாத்துறதுக்கான சான்ஸஸ் இருக்கே. அத பாத்து அத செய்தா இப்ப இவங்க சொல்ற இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும். ஏன்னா, இப்ப ஆக்சிடென்ட் ஆச்சு. நோ வே. எந்த ஒரு ஒரு ரூபாவும் கிடைக்காது. ஏன்னா, அதுக்கு ப்ராப்பரான இன்சூரன்ஸ் அது இதுன்றது நெறைய ஃபார்மாலிட்டீஸ் இருக்கு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ, அது ஒரு பெரிய டிராபேக் பைக் டாக்ஸில போம்போது. பட் அது கவர்ன்மெண்ட் நெனச்சா, இதையும் வந்து கமர்ஷியலைஸ் பண்ணி, அதுக்கு சில சட்ட திட்டங்கள்லாம் போட்டு, அத ஒரு ப்ராப்பரா ரெகுலேட் பண்ணா, கண்டிப்பா அவங்களும் பொழைக்கலாம், இவங்களும் பொழைக்கலாம். இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒப்பீனியன். மை நாலெட்ஜ் நான் தெரிஞ்சுக்கிட்டது இது இது மேபி கரெக்ட்டா இருக்கலாம், இல்ல தப்பா இருக்கலாம். பட் 90% தப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. ஏன்னா, எந்த விதத்திலயும் வந்து இவங்க பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. கரெக்ட்டா? சிங்கிள் பெர்சனா போறவங்க மட்டும் தான் பைக்ல முடியும்.
ஈவன் அதே சிங்கிள் பெர்சன் ஒரு 4, 5 லக்கேஜஸோட ஒரு ஏர்போர்ட்லேருந்து வராங்க, ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தாங்கன்னா, அவங்களால பைக் டாக்ஸில முடியாது. அப்போ ஆப்வியஸ்லி தே வில் பிரிஃபர் கால் டாக்ஸி ஆர் ஆட்டோ. ஸோ இங்க பண்ண வேண்டியது ஒரே விஷயம், இங்க பைக் டாக்ஸிய வந்து ப்ராப்பரா அது கமர்ஷியலைஸ் பண்றதுக்கோ, இல்ல அதுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோ அது கவர்ன்மென்ட்ல ப்ராப்பரா ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணாங்கன்னா, தே கேன் சர்வைவ். இந்த சேம் டைம் இங்க இந்த ஒரு ஃபிக்ஸ்ட் பிரைஸ் இல்லாம இருக்குது. அது சம் லாங் பேக் அது ஃபிக்ஸ் பண்ண பிரைஸ். அது வந்து இப்போ கண்டிப்பா செட் ஆவாது. அப்போ நியூவா ஃபிக்ஸ்ட் பிரைஸ் ஒண்ணு ரெடி பண்ணி, அத வந்து கவர்ன்மென்ட்ல இவங்க பேசி, கவர்ன்மென்ட்ல எங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்ட் பிரைஸ் இப்போ மார்ஜின் கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டு, அத ஒரு ப்ராப்பரைஸ் பண்ணி, அதுக்கப்புறமா இவங்க அத ரன் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, தேர் ப்ராப்ளம் ஹஸ் பீன் சால்வ்ட். ஸோ இவ்வளோ தான் விஷயமே. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த மாரி ஒரு புரொடெஸ்ட் நடந்திருக்கான்னா, எஸ் அஃப்கோர்ஸ் நடந்திருக்கு. டெல்லில நடந்திருக்கு, மகாராஷ்டிரால நடந்திருக்கு, கர்நாடகால நடந்திருக்கு. இங்க எல்லாமே இந்த மாரியான புரொடெஸ்ட் நடந்து பைக் டாக்ஸி வந்து பேன் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அது தேவையில்லன்னு நெனைக்கிறேன். அவங்களும் வாழட்டும், இவங்களும் வாழட்டுமே. இதுல என்ன தப்பு இருக்கு? 2 பேருக்குமே இப்ப இவங்க சைட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு அது ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு. பேசஞ்சர்ஸ்க்கு அது ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு. டைம்க்கு போய் ஒரு இடத்துக்கு சேர முடியுது. ஸோ அஃபோர்டபுளாவும் இருக்கு. ஸோ இவங்களுக்கும் இதனால இவங்க பாதிக்குவாங்கன்னா, நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு 90% பாதிப்பு கம்மி தான். ஆட்டோக்காரங்க பைக் டாக்ஸியால. என்னோட ஒப்பீனியன் இது. பெர்சனல் ஒப்பீனியன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னன்றது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோவ யாராவது கவர்ன்மென்ட் அஃபிஷியல்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, 2 பக்கமும் கன்சிடர் பண்ணுங்க. இவங்களும் நல்லா இருக்கணும், இவங்களும் நல்லா இருக்கணும். ஸோ ஒரு விஷயத்த வந்து வேணான்னு சொல்லி ஒதுக்கிறது வந்து தப்பான விஷயம். ஏன்னா, பப்ளிக் ஆப்ஷன்ஸ் இருக்கட்டுமே. ஆப்ஷன்ஸ் இருக்கிறது என்னைக்குமே நல்லது. ஆப்ஷன்ஸ் இருந்தா மட்டும் தான் நம்மளால வந்து பப்ளிக்கால வந்து ஈஸியா சர்வைவ் பண்ண முடியும். இல்லன்னா அது டிமாண்ட் ஜாஸ்தியாயிரும். டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும்போது அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியுமான்னா, இட்ஸ் டெஃபினெட்லி மில்லியன் டாலர் கொஸ்டின். ஸோ பப்ளிக் வந்து ஆப்ஷன்ஸ் தேவ. அந்த ஆப்ஷன்ஸ்ன்றது இருக்கிறது நல்லது தான். இந்த சேம் டைம் இதனால ஒரு சில குடும்பங்க பொழைக்குது. இதனால சில ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கன்னும்போது வை நாட்? அதே மாரி இங்க இங்க எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இவங்க சொல்ற ரீசன்லாம் வந்து அவங்க சைட்ல தான் பிரச்சனைங்க இருக்கு. அத வந்து அவங்க சால்வ் பண்ணாங்கனாலே தே கேன் சர்வைவ். இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சது. இத கவர்ன்மென்ட் அஃபிஷியல்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, 2 பக்கமும் கன்சிடர் பண்ணுங்க. 2 பேரையுமே வாழ வைங்க. தட்ஸ் இட். தட்ஸ் இட் ஃபார் டுடே. இதுதான் உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நெனச்சேன். ஸோ மை ஜாப் ஹஸ் டன். கன்வே பண்ணிட்டேன். இதுல உங்களோட பெர்சனல் ஒப்பீனியன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. கண்டிப்பா நான் பேசுனதுல ஏதாவது தப்பு இருக்கலாம். மேபி ரைட்டா இருக்கலாம். அது தப்பா இருந்தா நான் கரெக்ட் பண்ணிப்பேன். அண்ட் வேற ஏதாவது டாபிக் எத பத்தி பேசணுன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. முக்கியமா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்டில் தட் திஸ் இஸ் எம்கேஆர் சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. நாளைக்கு வேற ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். நல்லதை யோசிப்போம், நல்லதை பேசுவோம், நல்லதை செய்வோம். நல்லதே நடக்கும். பாய்.